தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே லாஜிக் என்னன்னா, இப்போ கூட டூரிஸ்ட் ஃபேமிலியில் வந்துட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்துட்டு டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து ரெட்ரோடைய வசூலை வந்துட்டு அடிச்சிருச்சு அப்படின்னு. அது ஒரு அபத்தமான ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா ரெட்ரோ எப்படி இருந்தாலும் முதல் வாரத்தில் 100 கோடி அடிச்சிருக்கு. அப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு 15 நாள் ஓடி இருக்கணும் போது நிச்சயமாக அதை தாண்டி தான் இருக்க போகுது. ஆனால் இதே வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி வந்துட்டு இப்போ டோட்டல் கலெக்ஷனே 72 கோடி தான். 71 கோடி 71 கோடி தான். 71 கோடிங்கிறது எங்கே இருக்குது? டோட்டலாக வந்துட்டு முதல் வாரத்தில் மட்டுமே 100 கோடி அடித்த ஒரு ஸ்டார்னுடைய படம்ங்கிறது எங்கே இருக்குது? ரெண்டுத்துக்குமான வித்தியாசம்ங்கிறது இருக்குது. ஆனால் இங்கேயும் அதே தான் பார்க்குறோம். அதான் சொன்னேன், இங்கே ஒரு ஜாதிய ரீதியான ஒரு நிலை இருக்குது. ஒரு குறிப்பிட்ட ஜாதி வந்துட்டு ஒரு அட்டாக் பண்ணுது. இதை நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்லை அவங்கெல்லாம் அவங்க அட்டாக் பண்ணல, சூர்யா வந்துட்டு மாசாக தான் இருக்காங்க. கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ஜாதி, அந்த எண்ணிக்கை அந்த ஜெய்பீம் படத்தில் அந்த கேலண்டரில் அந்த ஒரு சிக்கல் ஒன்று வந்துச்சோ, அன்னியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதி சூர்யாவை வந்துட்டு ஜாதி ரீதியாக அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு தேதியில் ஒரு காலகட்டத்தில் வெட்டியாக இருக்கவங்களாம் வந்துட்டு டீ அந்த பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துருப்பானுங்க, டீ கடையில் உட்காந்துருப்பானுங்க, பேப்பர் படி இப்படிலாம் இருக்கு இல்லையா? இன்றைக்கி வெட்டியானவங்க எல்லாருமே சோஷியல் மீடியாவில் தான் இருக்காங்க. அப்போ இன்றைக்கி தேவையான ஒரு நிலை, ஒருத்தவனை டீக்ரேட் பண்ணணும், ஒருத்தனை கேவலப்படுத்தணும் அப்படின்னா, குறிப்பாக ஜாதியை வச்சுக்கிட்டு டவுன் பண்ணோம் அப்படின்னா, வேலை வெட்டி இல்லாத நூற்றுக்கணக்கான ஆட்கள் இங்கே தான் இருக்கிறாங்க.